ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசை. தீபாவளி பொங்கல் எதனாலும் சரி அவரோட படம் வரும், போய் பார்ப்போம் தேட்டரில். இனிமேல் பார்க்க முடியாது, அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, அவரு ரொம்ப மிஸ் பண்ண முடியும் தான். ஏன்னா இப்போ சினிமாவிலேருந்து ஆக்டிங் லீவு போயிட்டாரு, கட்சி செய்து போயிட்டாரு. அதனால் மூவிலாம் எதுவும் நடிக்க மாட்டாரு, அதனால் மிஸ் பண்ணுறோம். இந்த கடைசி மூவி வேறு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரிலீஸ் ஆகுமான்ற டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வந்து அவர் நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். தலை ஃபேன் நானே மிஸ் பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக வருத்தமாக தான் இருப்பாங்க. அவங்க அரசியல் போயிட்டு நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அவங்க போனால் அது நல்லா இருக்காது. கெட்டவங்க தான் எனக்கு அரசியல் பண்ணுவாங்கன்னு தோணுது. நல்லவங்க வந்து அரசியல் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்துக்கும் தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதில் யாரும் பண்ணவே கிடையாது. மக்களுக்கு தெரியாமல் நிறையா நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சினிமாவில் வந்து ரொம்ப இழப்பு தான். நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் சினிமாலேருந்து அரசியல் போகிறாரு. ஸோ அவரை வந்து எவ்வளோ சினிமாவில் மிஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க ஃபேன்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜய் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிகர் பற்றி விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரொம்ப ஃபேன் தான் அதிகம். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் விஜய். அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நல்லது நடக்கும். ஓகே, சினிமாவில் அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? சினிமாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சினிமாவில் வந்து ரொம்ப இழப்பு தான். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எதனால? அவரோட ஆக்ஷன், டான்ஸு, அதனால அவரை மிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான். அப்போ இருந்தே விஜய் தான், சின்ன பிள்ளையிலேருந்து. எதனால அவரை ரொம்ப பிடிக்கும்? அவர் மக்களுக்கு தெரியாமல் நிறையா நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் எதனால? விஜயோட ஆக்ஷன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க நடிக்கிறப்ப செம்மையாக பேசுவாங்க, செம்ம டான்ஸ் ஆடுவாங்க. சொல்லப்போனால் கில்லி படத்தில் பார்த்தீங்களா, அவங்க லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக கூப்பிட்டு வருவாங்க அந்த வேறு ஊர்லேருந்து, மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்து செம்மையாக வச்சுருப்பாங்க. கடைசியாக அந்த கபடி நடக்கிறப்ப அவங்க விட்டுட்டு போகிறப்ப அவங்களோட சீன் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, அந்த யதார்த்தமான ஒரு இது அவங்க விளையாட போகிறப்ப செம்ம இதாக இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு ஆக்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அதனால் அவங்கள பற்றி ரொம்ப தெரியும். அவங்க எப்படி போவாங்க அப்படி போவாங்கலாம் தெரியாது. கொஞ்சம் அவங்க நல்லா நடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அந்த மாதிரி பிடிக்கும். ரொம்பலாம் தெரியாது. ஓகே, இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்து போகிறாரு சினிமாவை விட்டுட்டு. சினிமாவில் அவர் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? சினிமாவில் மிஸ் பண்ண போகிறீங்களான்னு தெரியல. மிஸ்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோவாக்கா. ஏன்னா அவ்வளோவா அவங்களோட படம்லாம் பார்க்க மாட்டேன். சும்மா சின்னதாக பார்ப்பேன். அவங்க நல்லாயிருக்கும். ஸோ அவங்க மிஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப மிஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க அரசியல் போனால் எனக்கு பிடிக்காதுன்னு தோணுது. அவங்க படிக்கணும், நான் நடிக்கணும், அவங்களோட ஒவ்வொரு படத்தையும் அடுத்தடுத்து பார்க்கணும். அவங்க அரசியல் போயிட்டு நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரில. அவங்க போனால் அது நல்லா இருக்காது. கெட்டவங்க தான் எனக்கு அரசியல் பண்ணுவாங்கன்னு தோணுது. நல்லவங்க வந்து அரசியல் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்துக்கும் தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதில் யாரும் பண்ணவே கிடையாது. அப்போ இவங்க எனக்கு பிடிக்குன்றனால அவங்க அரசியல் போனாங்க, நம்ம நல்லது பண்ணுவாங்க. அப்புறம் நல்லவங்களாக இருக்கவங்க, ஒரு ஹீரோவாக இருக்கவங்க, அதில் போயிட்டு ஐயோ அப்படி திட்டுவாங்க, அதெல்லாம் வந்துட்டான் இவனா வந்துட்டான் அப்படிலாம் சொல்கிறப்ப அவங்க கஷ்டமாக இருக்கும்ல. அதனால எனக்கு அவங்க அரசியல் பண்ணலாம் பிடிக்கும். சினிமாவில் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். அரசியலுக்கு வந்து சரியாக வருவாரா, அதான் என் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வருவாரா? நான் வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சினிமா துறைக்கு அவருக்கு பதில் யார் வர்றாங்கன்னு சொல்ல தெரியல. எதனால பிடிக்கும்? அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வரதால விஜய் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய கிட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நான் கிட்ஸாக இருக்கும்போது அதில் கவர் பண்ணுவார். அதெல்லாம் பிடிச்சது. நிறைய ஆக்ஷன் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், பிடிக்கிறதெல்லாம் விஜய் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ அவர் வந்து என்னென்னா சினிமாவில் வந்து விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்து போகிறாரு. ஸோ சினிமாவில் அவர் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? சினிமான்றது யார் வேணாலும் வரலாம். சினிமான்றது ஒரு பொலிட்டிக்கல் சைடு, ஓகே, மக்களுக்கு நல்லது பண்ணுறது அவங்க வராங்க, ஓகே, கரெக்டு தான். ஆனால் அவர் சினிமா விட்டு இங்கே வர்றது வந்து எனக்கு ஏமாற்றணும். எனக்குன்றத ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஏமாற்றணும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசி மூவி வேறு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரிலீஸ் ஆகுமான்ற டவுட்டாக இருக்குது. ஓகே, எதனால? அதான் அரசியலுக்கு வராரு, அதனால ரிலீஸ் ஆகுமானே டவுட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய். எதனால பிடிக்கும்? அவர் ஆக்டிங் பிடிக்கும், அவர் ஃபைட் சீன்லாம் அதெல்லாம் பிடிக்கும், அதனால பிடிச்சதா? ஓகே, ஸோ இப்போ அவர் வந்து சினிமாலேருந்து போகிறாரு. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அவரை?
அவரு ரொம்ப மிஸ் பண்ண முடியும் தான். ஏன்னா இப்போ சினிமாவிலேருந்து ஆக்டிங் இதுக்கு போயிட்டாரு, கட்சி செய்து போயிட்டாரு. அதனால் மூவிலாம் எதுவும் நடிக்க மாட்டார், அதனால் மிஸ் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ தீபாவளினாலே தளபதி படம் அப்படின்ற மாதிரி இப்போ தீபாவளி பொங்கல் எதனாலும் சரி அவரோட படம் வரும், போய் பார்ப்போம் தேட்டரில். இனிமேல் பார்க்க முடியாது, அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஓகே, இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா பொங்கல் டைம்லேயோ இல்லை இந்த ஃபங்க்ஷன் டைமில் எல்லாத்துலேயுமே அவரோட மூவி வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு மார்னிங் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அது ஒரு ஆரோகரமாக பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் மிஸ் பண்ணுறோம். ஃபேமிலி எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, அதனால் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு மூவி வந்துச்சு லியோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ த மெயின் ஆக்டர் வாஸ் விஜய். ஸோ விஜய். ஓகே, எதனால அவரை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதனாலயா சேம் லியோ. I really like that movie. So Vijay and Leo. ஓகே, ஸோ அவர் வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அவரை? அவளையா அவ்வளோவா அவர் பார்த்ததில்ல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி லைக் 75%. ஓகே, எதனால? அவர் நல்லா ஆக்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவருக்கான ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அது சரியாக பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏழைங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆர்ஃபனேஜ் பீப்புளுக்கெலாம் நிறைய இது பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் லியோ மூவி வந்ததுனால எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விஜய்ன்னு சொன்னாலே வந்து நான் டிவி கிட்டே போயிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். அவர் எனக்கு ஆனால் உண்மையான சொல்லப்போனால் என்னை பொறுத்தளவுக்கு நிறைய ஆக்டர்ஸில் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அவர் வந்து இப்போ பாலிடிக்ஸ் போடுறல, நீங்கள் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அவரை? அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசை. அதே மாதிரி அவர் ஒரு வாட்டி பார்த்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் வந்து என்னால் பண்ண முடியாது. ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போனேன் யாராச்சும் நீலாங்கரை வரைக்கும். அதனால் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு யூடியூபர் வந்து போயிருக்காரு அவர் வீட்டுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை பார்க்க விடலை. இப்போ நாளாக போனால் என்னை அவர் வீட்டு வாசலில் நிற்க விடுவாங்களானே தெரியாது. அது ஒரு ஆசை எனக்கு அவர் பார்க்கணுன்ட்டு. அதுதான். ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா நானே ரொம்ப இதுவாக பண்ணுவேன். ஏன்னா என்ன இருந்தாலும் தளபதியும் பிடிக்காதெல்லாம் கிடையாது, பிடிக்கும். நானே கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்க ஃபேன்ஸு எப்படி இருக்கும், ரொம்ப நானே தலை ஃபேன் நானே மிஸ் பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக வருத்தமாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு தளபதி விஜய் தான் ரொம்ப. எதனால? சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்ததே அவர் படம் தான். சின்ன வயசுலேருந்து தளபதி தான் பிடிக்கும், அவருக்கு தான் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ தளபதி வந்து அவர் பாலிடிக்ஸ் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ எவ்வளோ வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வந்து அவர் நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் படம்லாம் இனிமேல் பார்க்க முடியாது, அந்த மாதிரி நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் ஜாலியாக போய் பார்க்குறது அதெல்லாம் இனிமேல் கிடைக்காது, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸோடு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரியன் along with cameraman Vinod.